ஏன்னா மனசு கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதே 2வது அத்தியாயத்திலே அர்ஜுனா கிருஷ்ணரிடம் சொல்கிறார். மனோ துர்நிகிரகம் அப்படின்னு சொல்கிறார். மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணா அப்படின்றார். எஸ், என்டையர் பகவத்கீதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஹவு டு கண்ட்ரோல் த மைண்ட். அந்த மைண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா இன்னைக்கு ராமராஜ்யம், இப்போவே ராமராஜ்யம் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் துரதிருஷ்டமாக நாம் யார் பின்னாடி போகிறோம்? மனசு பின்னாடியே போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். துணி கடைக்கு துணி வாங்கிறதுக்கு போகிறோம். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தேவையோ அந்த துணியை வாங்கி நாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த மனசு என்ன பண்ணுது? ஸோ பக்கத்தில் வாங்கிட்டு இருக்காங்களே, அதுதான் அட்ராக்ஷனாக தெரியும். அங்கே போயிட்டு இது என்னங்க, இது எப்படிங்க, அவர் அந்த பக்கத்தில் அந்த டைமுக்கு அவங்க செலக்ட் பண்ணிட்டுங்க. ஸோ தே டோன்ட் லைக் திஸ். ஏன்னா அந்த கடையில் இருக்கிறது யாருக்கு வேணாலும் சொந்தம். ஆனால் நான் எடுக்கிறது இவரும் எடுக்கிறதா? நோ. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ எங்கேருந்து வருதுன்னா மனசு. ஸோ அதனால தான் அது சவுத் இந்தியாவில் இருக்கிற பக்தர்களாகட்டும், நார்த் இந்தியாவில் பக்தர்களாகட்டும், இல்லை உலகத்தில் யாரெல்லாம் இந்த ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி சொன்னாங்களோ, அவங்க எழுதியிருக்கக்கூடிய பாட்டுக்களில் எல்லா பாட்டுமே யாரை வச்சு பாடிட்டு இருக்கிறாங்க? மனசு வச்சு தான் பாடிட்டு இருக்கிறாங்க. மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்தில் மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவோ இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. ஆனால் மனசு கண்ட்ரோல் பண்ணிட்டா ஒன்றுமே இருந்தாலும் that's it. He can be royal, he can live happily. Yes. ஏன்னா அந்த மனசு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா எது வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். எஸ், இந்த கரோனா வந்துச்சு பாருங்க, எவ்வளோ பீதி வந்துச்சு, எவ்வளோ கேர் எடுத்தோம். so many things we are doing. நான் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது, எஸ்பெஷலி ஹொசூர் அண்ட் பெங்களூர் அந்த ஏரியாவில் அத்தபெல்லி டோல்கேட் அண்ட் தென் எல்ட்ரான் சிட்டி டோல்கேட், அந்த இடத்துல இந்த சில பொருட்கள் விற்கக்கூடியவங்க எல்லாம் அந்த டிராஃபிக் டைமில் அங்கே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி போட்டி வச்சுருப்பாங்களே, தொட்டில் மாதிரி இங்கே கட்டி இதில் வச்சு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் பேபி வில் பி தேர் அண்ட் தே ஆர் லிவிங் தேர் இட் செல்ஃப். அந்த பக்கத்துலேயே தான் வசிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அவங்க குழந்தைங்களுக்கு கொரோனா ஏன் வரல? அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த பனிக்காலம், சரியான பனி, அதுவும் எஸ்பெஷலி ஒசூர் பெங்களூர் பக்கம் எல்லாம், அதில் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம குழந்தைங்கள் எல்லாம் ஃபில்டர் தண்ணியே சாப்பிடுது, வீட்டிலேருந்து ரொம்ப ஹைஜீனாக வளர்க்குது. ஆனால் அது அப்படின்னா டாக்டர், ஸோ இமீடியட்லி ஃப்ளைங். பட் அந்த குழந்தை அந்த கப்பு கலிச்சில் இருக்குது, டஸ்ட்லாம் இருக்குது, பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். யா, ஸோ we should have proper knowledge. நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த நாலேஜ் வச்சு மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இதுதான் கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். ஸோ உடம்பை விட புலன்கள் சிறந்தது, புலன்களை விட மனசு சிறந்தது, மனசை விட புத்தி சிறந்தது, புத்தி விட ஆத்மா சிறந்தது. ஒன்ஸ் அந்த ஆத்மா இந்த உடல்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னா இது அத்தனையுமே உடம்புல இருக்கா? இருக்கு. வேலை செய்யுதா? செய்யலை. வேலை செய்யலை. காது இருக்கு, அப்பா விட்டுட்டு போயிட்டோ, எந்திரிப்பா, கேட்டப்பா, ஐ லவ் யூப்பா. நோ ரெஸ்பான்ஸ், நோ ரெஸ்பான்ஸ். பிகாஸ் ஆத்மா லெஃப்ட் த பாடி. அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் காது கேட்கும். we are able to reciprocate, நம்மளுடைய விஷயங்களை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஒன்ஸ் ஆத்மா இந்த பாடியிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட் வந்தாலும் அதில் இருக்கிற ஆர்கான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தான் செய்ய முடியுமே தவிர அதுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது. ஸோ இந்த நாலேஜ் மனுஷ வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக
பாவத்திலிருந்து விலகிடுவான். பாவத்திலிருந்து விலகினாலே போதும். ஒரு வீட்டுக்கு இன்கம் வரலன்னாலும் பரவாயில்ல, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, அப்படி எப்படிங்க? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? விவசாயிகளுக்கு என்ன இருக்கு? எவ்ரிதிங் தே கெட். நவ் வி ஹாவ் டு பை எவ்ரிதிங். ஆனால் கடவுளுடைய பேக்கேஜ் என்ன தெரியுமா? நான் ஒரு முறை, அது ரஜினிகாந்துடைய டைலாக். ஆனால் பகவானுடைய டைலாக் என்ன தெரியுமா? நீ ஒரு நெல் போட்டா 300 நெல் கொடுப்பேன். 300 எதில்? ஒரே ஒரு சொனையில். ஆனால் மொத்தமாக எடுத்து பார்த்தா இட் இஸ் மோர் தென் 2000. ஒரே ஒரு நெல் நெட்டுனா 2000 நெல் நமக்கு கொடுக்குறார். அது பகவானுடைய பேக்கேஜ். ஆனால் துரதிருஷ்டமாக அந்த கான்டாக்ட் நம்ம வச்சுக்கல, அதை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பகவத்கீதை இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் வேணுமா, இது தேவையா, இந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில், இந்த அட்வான்ஸ்டு லைஃப்பில் இப்போ எல்லாம் பகவத்கீதை என்ன தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னா, அந்த காலத்திலேருந்து இந்த காலத்துக்கும் இன்னும் முந்தி காலத்துக்கும் கூட மாற்ற முடியாதது ஒன்று இருக்குது. சாப்பிடணுன்னா எங்கே சாப்பிட முடியும்? வாயில் தான் சாப்பிடணும். வேறு இடத்துல மாற்ற முடியுமா? முடியாது. அந்த காலத்துக்காரங்க வாயில் தான் சாப்பிட்டாங்க. வி கேன் ஈட் இன் சம்வேர் எல்ஸ். நோ, எங்கே சாப்பிட முடியும்? ட்ரிப்பு போட்டுக்குள்ளே தான் ஏற்ற முடியும். ராக்கெட்டில் போகிறாங்கல்ல, ராக்கெட்டில் போனவங்க 3 months அங்கே இருப்பாங்க. 3 monthsக்கே அவங்களுடைய பாடி என்ன ஆகிடும்? 3 monthsக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இம்மிடியேட்டாக தே ஹாவ் டு கம் டவுன், தென் தே ஹாவ் டு சென்ட் அனதர் பேட்ச். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லைஃப்பில் நம்மளால் வாழ முடியாது. உடம்பே வைக்க முடியலன்னா இன்னும் ஆத்மாவை எப்படி வைக்க முடியும்? ஸோ அதனால் கிருஷ்ணா பகவத்கீதையில் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ உடம்பல்ல ஆத்மா. ஸோ ஆத்மாவுக்காக ஏதாவது பண்ணுங்க, அது சொல்லி கொடுத்துருக்கார். என்ன பண்ணணும் அப்படின்னா, சததம் கீர்த்தயந்தோமா, எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை ஜபம் பண்ணுங்கோ. என்ன நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்கம்மு கூடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே என்ன பேர் வச்சுருக்காங்க? மைக்கு, ஸ்டாண்டு, ஃபேனு, இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களா? டியூபு, டயரு, ஸ்டேரிங் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களா? லாக், கீ அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களா? என்ன பேர் வச்சுருக்காங்க? ஐயா உங்கள் பேர்? சிவராமன், பாஸ்கரன், லக்ஷ்மி நாராயண், அம்மா காஞ்சனா, சரோஜா. ஸோ இது போல் இது எல்லாமே யாருடைய பெயர்கள்? இது யாருடைய பெயர்கள்? கடவுளுடைய பெயர்கள். ஏன் கடவுளுடைய பெயர்களை கொடுத்தாங்க? கடவுளுடைய பெயர் சொன்னாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். அதுக்காக தான் நமக்கு ஆதார் கார்டில் கொடுத்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கல. ஸோ வாட் இஸ் யுவர் நம்பர் அப்படின்னா 2771315647 அப்படின்னு சொல்லல. யாரா நீ அப்படின்னா, ஐ எம் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சன் ஆஃப் டேஷ் அண்ட் சன் ஆஃப் டேஷ் சன் ஆஃப் டேஷ் அப்படின்னு சொல்லி நம்முடைய பூர்வீகம் சொல்லி கோத்திரத்தை சொல்கிறோம். கோத்திரம்ன்றது என்ன? பகவானுக்கு நாம் எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறது. இது சேலம் தானே? எந்த சேலம்? சின்ன சேலமா பெரிய சேலமா? ஸோ பெரிய சேலம். இதுக்கு ஒரு பின்கோடு கொடுத்துருக்காங்க இல்லை? அந்த மாதிரி எல்லா ஜீவாத்மக்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, 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 எவ்ரிபடி ஹேஸ் அக்கௌண்ட் வித் டேடி. யாரு? கடவுள்னு சொல்லாதுங்கோ, கடவுள்னு சொல்லாதுங்க. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கலெக்டர் கலெக்டர்னு சொல்லலாம். ஆனால் கலெக்டர் குழந்தை என்னன்னு சொல்லுவார்? அப்பான்னு தான் சொல்லுவார். எஸ். ஸோ அந்த மாதிரி அவர் பரமாத்மா, அவர் கிருஷ்ணா, அவர் கோவிந்தா அப்படின்னு சொன்னால் எஸ், அவருடைய ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் அவருடைய ஒரிஜினல் இது என்ன அப்படின்னா அப்பா. நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய உறவு அப்பா. ஸோ அதனால் பகவத்கீதா இட்ஸ் எ பிக் ஓஷன்.
பட் வெரி லிமிட்டெட். 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய மகா கடல் அது. என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்கள் எல்லாரிடம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பகவத்கீதை புத்தகம் கிடைக்குது, எந்த மொழியில் வேணாலும் கிடைக்கும். அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆஸ் இட் இஸ், எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் பெருமாள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஸ்லோகங்கள் மேலே ரீசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. அதனால் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் மட்டும், மொழிபெயர்ப்பு மட்டும் நீங்கள் ரெகுலராக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். வேணால் நீங்கள் யூடியூப்பில் வேணால் நெட்டில் வேணால் போட்டு பாருங்கள். இஸ்கான் ரஷ்யான் போடுங்கோ, இஸ்கான் ஆஸ்திரேலியான் போடுங்கோ, இஸ்கான் டல்லாஸன் போடுங்கோ, இஸ்கான் டெக்சாஸ் போடுங்கோ, இஸ்கான் நைரோபி, டர்பன், நீங்கள் எனி கார்னர் ஆஃப் த வேர்ல்டு போடுங்கோ, இமீடியட்லி யூ வில் கெட் அங்கே இஸ்கான்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அந்த இஸ்கான்காரங்க இங்கே இந்தியாவிலேருந்து அனுப்பினவங்க இல்லை, அவங்க அத்தனையுமே அந்த லோக்கல் பீப்புள் தான். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே பாடிட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னா பகவத்கீதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் தான் டேடி, எல்லாருக்குமே ஒரே டேடி தான். ஆனால் அந்த டேடியை வந்து விதவிதமான பேரில் கூப்பிடுவாங்க. சில பேர் அல்லான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஜிஹவான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஆதி மூலம்னு சொல்லுவாங்க, சில பேர் பரம்பொருளைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். இளநீக்கு வேறு பேர் இருக்கா? ఇళనీకి వేరే పేరు ఇరుకా? తెలుగులో కొబ్బరి బొండం అని చెప్తారు, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಳೆ ನೀರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಹಿಂದಿ में नारियल बोलते, अंग्रेजी में இங்கிலீஷில் டெண்டர் கோகனட் అని சொல்லுவாங்க. டெண்டர் கோகனட் சொல்கிறதுனால இளநீயுடைய சுவை மாறிடுமா? ஸோ அதனால் கடவுள் ஒருவர் தான், அது ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்றது எல்லா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் இன்னைக்கு இந்த வகுப்பில் நான் சொன்னேன். உடம்பு முக்கியம் இல்லை அப்படின்னு கிடையாது. உடம்பு நாம் இறந்து போகிற வரைக்கும் உடம்பு தேவை. சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா தட்டை வேணும் இல்லை, ஆனால் தட்டை தான் வாழ்க்கை இல்லை. தட்டை யூஸ் பண்ணிக்குங்கோ, இந்த தட்டை யூஸ் பண்ணுங்கோ. ஆனால் சாப்பிடும்போது அவர் சொன்ன மாதிரி தூய்மையாக சாப்பிடணும். தூய்மையாக சாப்பிடணுன்னா பகவானுக்கு நைவேத்தியம் வச்சு சாப்பிடுங்கோ. ஆஹார நித்ரா பய மைத்துனா, ஈட்டிங் ஸ்லீப்பிங் டிபெண்டிங் மேட்டிங், இது 4 things பண்ண வேண்டான்னு பகவான் சொல்ல. ஆனால் அப்ரூவ்டு வேலை பண்ணுங்கோ. நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கீங்களோ அது போல் நம்ம பண்ணால் போதும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பகவத்கீதையுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நான் உடம்பல்ல ஆத்மா. ஸோ ஆத்மா இந்த உடம்புலேருந்து வெளியே ஏறும்போது மரணம் என்ற பெயரில் அது வெளியே போகும்போது என்ன கொண்டு போவோம்? பாவம் புண்ணியம் கொண்டு போகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த அக்கௌண்ட் அதிகமாக இருக்கணும், பாவத்தில் அதிகமாக இருக்கணுமா புண்ணியத்தில் அதிகமாக இருக்கணுமா? எஸ், அந்த புண்ணியத்துக்கு தேடுறதுக்கு என்ன அப்படின்னா, தினம்தோறும் பகவான் இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காரு, 7 நாள் பேக்கேஜ். ஸோ அதனால் சாண்டிங் பண்ணுங்க, பகவத்கீதையை படிங்க, இந்த மாதிரி சத்சங்கங்களில் எல்லாருமே வந்து கலந்துக்குங்க, மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.